ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி ஃபஃபியான ஒரு எக் பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரே மாதிரியே செஞ்சு சாப்பிட்றத நிறுத்திட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். ஒரு வாணலில் எண்ணெயை ஊற்றி கடுகு வெங்காயம்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. 2 மினிட்ஸ் அப்படியே விடுங்க. கொஞ்சம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் கருவேப்பிலை மிளகாய் போட்டு நல்லா தாளிப்பு கொடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க. ஒரு 5 அப்புறம் 2 எக்கு எடுத்து உடச்சி ஊற்றிக்கோங்க. நம்ம தாளித்து வச்சுக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அதுக்குள்ளே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 3 கரண்டி அளவுக்கு மாவு ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்சிங்கை கொடுங்க. எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் பணியாரம் நல்லா வரும். பணியாரக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. அது ஃபஸ்ட்டு பணியாரக்கல்லை எண்ணெயை விட்டு ஒரு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் சின்ன சின்னதாக பணியாரம் ஊற்றிக்கோங்க. அது ஊற்றி நல்லா வெந்து வர ஸ்டேஜில் இப்படி திருப்பி போட்டுக்கோங்க. ஈஸியாக அழகாக இப்படி திருப்பி போட்டால் அழகாக ஒரு எக்கு ஆட் பண்ணிக்கிறதுனால சுட சுட சுவையான ஒரு எக் பணியாரம் ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்லாம்.